சில ஆடுகளை பார்த்தீங்களா, மேய்ப்பவன் விடுவான், வரப்பில் புல் நிறைய இருக்கும், வரப்பை மேயாது, அது அந்த பயிரை தான் மேயும். ஏன்னா குனியதுக்கு அதுக்கு மாச்சு. புல்லுனா அங்கங்கே ஒன்று இருக்கும், இதுனா நின்ன இடத்துலையே கடிச்சிடலாம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அதனால் சத்தியத்தை போதிக்கிற, சத்தியத்தில் அபிஷேகத்தில் நம்ம நிலைத்திருந்தால் யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 28 இப்படி இருக்க பிள்ளைகளை, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இன்னைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன உபதேசம் நீங்க அசட்டை பண்ணினால் அவருடைய வருகையில் நம்ம எப்படி இருப்போம்? வெட்கப்பட்டவர்களாய் இருந்து விடுவோம். தயவு செய்து எல்லாரும் பரலோகம் போவாங்க. நம்ம கைவிடப்பட்ட நிலையில் இருந்தால் வெக்கம் தானே. அந்த வெக்கம் கொஞ்சம் நெஞ்ச வெக்கமா? ஆண்டவருடைய முதலாம் வருகை பகிரங்க வருகையாக இருக்காது. முதலாம் வருகை அநேகவர் கிறிஸ்துவுக்குள் அவரை நேசிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த முதலாம் வருகையிலே பங்கெடுக்கிறவன் பாக்கியவான். மீதி அநேகவர் இங்கே இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் பறந்து போவாங்க. அதிலே நம்ம போயிடணும். அப்போ தான் அடையாளம் தரும். நான் வர அப்படி போகாமல் இருந்தால், பேச்சுக்கு சொல்கிறேன், நான் குற்றவாளி தான். அல்லேலூயா. அப்போ உங்களை முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு வெக்கம் இருக்கும். அந்த வெக்கம் நமக்கு தொடச்சாலும் போகாது, தண்ணியை பெனாயில் விட்டு கழுவுனாலும் போகாது, 1000 லக்ஸ் சோப்பை வாங்கி தேய்ச்சாலும் அந்த வெக்கம் நம்மளை விட்டு போகாது. தயவு செய்து பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நான் வரும்போது, என்னுடைய வருகையில் எனக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி இப்போதே நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன். புத்தி உள்ள மணவாட்டி பரிசுத்தத்தை காத்து கொண்டு மணவாளனாகிய இயேசு மத்திய வானிலே அவர் எப்போது வருவார் என்று காத்திருக்கிறவர்களாய் எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? தயவு செய்து உபதேசத்தை மறந்து அப்புறம் ஐயோ மையோன்னா ஒன்றும் நடக்காது. பிரியமானவர்களே, தயவு செய்து அவர் சொல்லுகிற நேரத்தில் அதை அப்படியே பிடித்து கொள்ளுவோம். தைரியம் உள்ளவர்களாய் நம்ம ஆயத்தப்படும்படிக்கு நான் சொல்கிறேன். அவர் என்னைக்கும் வரட்டு, எப்பவும் வரட்டு. நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்ம எப்போதும் ஆயத்தப்படுகிறது. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், செய்யமோ கர்த்தரால். எப்போ வந்தாலும் நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லுகிற தகுதியை மேலே வச்சுக்கிட்டு தான் மற்ற காரியத்தை நம்ம செய்யணும். மற்ற காரியத்தெல்லாம் அங்கே பண்ணிக்கிட்டு ஆயத்தம் இல்லாமல் இருந்தோம்னா அது வேஸ்ட். நீ எவ்வளவு பிரயாசப்பட்டதெல்லாம் வீணு. அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, எத்தனை எண்ணம் பேசியிருக்கோம்? 4 5 பேசியாச்சு இல்லையா? அடுத்த ஒரு நிலைத்திருப்பு 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகலம் சுகமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் பேதகமின்றி தேவையால் அவரை அண்டிடவே, யாராயிருந்தாலும் பேதகமின்றி கிருபையால் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை
என்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் நம்மளை பிறக்க செய்திருக்கிறார். தாயின் கருவிலே உனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதையும் வேஸ்டா விரயமாய் செய்ய மாட்டார். சகோதரரே, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நீ ஊழியக்காரனா இருந்தா ஊழியக்காரனா இருக்கணும், விசுவாசியா இருந்தால் விசுவாசியா இருக்கணும், தீர்க்க தரிசினா தீர்க்க தரிசியுடைய பணியை செய்யணும். உன்னை சாட்சியாக வைத்திருக்காருன்னா அந்த சாட்சிக்கு நீ உடன்பட்டவளா இருக்கணும். தயவு செய்து குத்து மதிப்பெல்லாம் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நிறைய பேருக்கு அந்த அழைப்பினுடைய மேன்மை, அதனுடைய உயர்வு, அதனுடைய தன்மை, அதனுடைய ஆதிக்கம், அவருடைய எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு தெரியாது. கிறிஸ்தவன்னா எல்லாமே அறிந்திருக்கிறவன் தான் கிறிஸ்துவை. கிறிஸ்துவை குறித்து சரியான தெளிவு உள்ள ஒரு பார்வை உடையவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா மற்ற விஷயங்கள்ல ஞானம் பிச்சுக்கிட்டு நிற்கும், குறைய பொத்துக்கிட்டு நிற்கும். ஆண்டவரை அறிகிற அறிவில மட்டும் ஒண்ணுமே தெரியாது. தயவு செய்து பிரியமானவர்களே, அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய கடமை என்ன? பிசாசு விட்டுருவானா? சொகுசா ஊழியம் செய்ய விடுவானா? அங்கே வரும், அங்கே கஷ்டம் வரும், இங்கே கஷ்டம் வரும், தொண்டை பிடிக்கும், இருமல் வரும், தும்மல் வரும், கோல்டு வரும், முழிப்பு வராது. இதிலெல்லாம் கரிசனையாய் செய்ய வேண்டிய கடமை. அசதியாய் ஒருத்தன் ஊழியம் செய்தால் சபிக்கப்பட்டவன், அசதியாய் செபித்தாலும் அது சாபந்தான். நிறைய விஷயம் இருக்குங்க, உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்லவில்லை. அப்பா எதிர்பார்க்கிறார். சரி, அப்பா நமக்கு என்ன குறைவு வச்சிருக்கிறாரு? நமக்கு அப்பா ஏதாவது தர மறுக்கிறாரா? பைசா கேட்கிறாரா? காசு கேட்கிறாரா? அதுக்குள்ள ஈடாக ஏதாவது கேட்கிறாரா? இலவசமான ரட்சிப்பு, இலவசமான விடுதலை, இலவசமான சுகம் இலவசமாய் கொடுக்க இருக்கிறவருக்கு நம்ம பரீட்சை பார்த்து அவரு ஒன்றும் தெரியாதவர் போல, நம்ம புத்திசாலி போல நமக்கு நினைப்பு, அதுதான் பொழப்ப கெடுக்குது. நம்ம நினைப்பு, நான் சொல்றது ஏதாவது தப்பா உங்களுக்கு தெரியுதா? அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு, நம்ம அதிக புத்திமானா இருக்கிறோம். போவே, நீர் என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது? முடிஞ்சா அவருக்கே ஆலோசனை சொல்ல ஆயத்தமா இருப்போம். தயவு செய்து பிரியமானவர்களே, நான் ஒரு அற்பமானவன். எனக்கு ஆண்டவர் என்னை பிறவி செய்து இந்த புலகத்தில் அனுப்பியிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை, அழைப்பை, உடன்படிக்கையை, அவர் செய்ய நினைக்கிறதை நான் செய்வேன். அதனால அதுல மட்டும் நீங்க அவருக்கு எதிர்பார்க்கறதுல குறைவு வைக்காம இருங்க. அவர் அன்பா வச்சிருப்பார், முத்தமிட்டு தோளுல வச்சிருப்பார். புல்லான்னு சொல்லி நம்மளை தரையில நிறுத்த மாட்டார். அதுதாங்க, அந்த அன்பை தான் பெறணும். அதனால தயவு செய்து நீ போதகனா இருந்தா போதகனாரு, விசுவாசியா இருந்தா விசுவாசியாரு. இல்லை உனக்கு ஒரு சின்ன வேலை, கீபோர்டு, சாமுக்கும் சேர்த்தான் சொல்றேன். ஆமாம், கீபோர்டு பண்ணி சும்மா ஒன்று தெரிஞ்சிருக்கணும். சுஜிக்கு எல்லாம் சேர்த்து தான், எல்லாம் கரெக்ட் டயத்துக்கு வரணும். ஆமாம், அவர் இங்கே காத்திருக்க மாட்டார். 10 மணிக்கு 11 மணிக்கு ஆறாதுன்னா 11:10 உள்ளே வரக்கூடாது. 10:50 வந்து இருக்கணும். சேம் அப்படி அவர் ஒரு ஆராதனை உன்னை வச்சிருக்காருன்னா, கேஷியோ கையில் தந்திருக்காருன்னா, விளையாட்டு புத்தி உங்கள் அம்மா அப்பா கடன் வாங்கி தரதுக்கு இல்லை, விளையாட்டு பொருள் இல்லை. அதில் இன்னும் கண்டுபிடிச்சி இன்னும் செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு வேலை எதிர்பார்ப்பார். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலையில் நீ எப்படி இருக்கான்னு சொல்லி கர்த்தர் உன்னை ஆலோசனை பண்ணி பார்ப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதில் நம்ம ஆண்டவருக்கு குறை வச்சால் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க முடியாது. 6 காரியங்களை கர்த்தர் நம்மளோடு பேசினார். 1 உபதேசங்களுக்கு, 2வது பயப்படுதலுக்கு, 3வது அவருடைய அப்பமும் சரீரத்தையும் புசிக்கிறதுல, விசுவாசத்தில், அபிஷேகத்தில், அழைப்பில். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்க மாட்டீர்கள். 6 காரியத்தையும் செய்து அடுத்த நம்ம ஆயத்தை எப்படி இருக்கணும், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எங்க வந்துருவோம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க செய்துருவோம். நாம கொடியா இருக்கிறோம், அவர் செடியா இருக்கிறார். கொடியானது செடிக்கு மேலே தான் படர முடியும். அந்தந்த செடியில் அந்தந்த கொடி வளர்ந்தால் தான் அது பிழைத்திருக்கும். அல்லேலூயா. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கர்த்தருக்குள் அந்த 6 காரியத்தையும் செய்தால் நம்ம தானாக நிலைத்திருக்கப்படுவோம். கனி கொடுக்கிறவர்களாக மாற்றப்படுவோம், நற்கனி கொடுக்கிறவர்களாக. அது தேவனால தான் வரும். அவர் செடியா உனக்கு ஆகாரம் கொடுக்கிறது. அந்த செடியின் வேர் கீழே இருந்து உறிஞ்சி அந்த கொடிக்கு கொடுக்கிறது போல கொடியாய் இருக்கிற உன்னை போஷிக்கிற, உன்னை உருவாக்கி உன்னை அபிஷேகம் பண்ணி தாளந்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து வரங்களை கொடுத்து செயல்படுத்தி நீ அநேகவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையில உனக்கு அக்கறை வரும். அந்த செடியிலே நீ கொடியாய் இருக்கணும். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் தானா கனி கொடுக்க முடியாது. நான் சொல்ற வசனம் எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அடுத்தது அந்த 7வது வசனம் 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தருவாருங்க. நான் நேற்று கூட சமயம் இருக்கா, ஆமாம், நேற்று கூட ஒரு காரியம் ஒரு நபர்கிட்ட கேட்டேன். நான் ஒரு நம்பிக்கையோடு கேட்டேன், அதில் விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்லி. பூரண விடுதலை இல்லை. நான் ரொம்ப சோர்ந்து, என்ன ஆண்டவரே உபவாசம் போட சொன்னீங்க, 2வது நாள் நான் நம்பிக்கையோடு ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், அவர் அறகுறையெல்லாம் சொல்கிறாரு, நமக்கு ரொம்ப சோர்வு. கர்த்தர் அடுத்தால் எனக்கு ஒரு பெரிய வசனம் தந்தார், ஆறுதலான, எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. உடனே அந்த செடி பேசுது, கொடி கேட்குது, நான் உமக்குள்ளே தானே இருக்கிறேன், இங்கேருந்து கனி அங்கே போகணும் இல்லையா? வரவங்க சும்மாவா இருப்பாங்க? குற்றம் செய்தவங்களை நான் கண்டிக்கிறேன், திட்டுறேன், மறைமுகம் இல்லை நேரடியாக பேசுகிறேன். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் எல்லாம் பொறுத்து அற்புதம் செய்யணும். ஆனால் அந்த செடி கேட்கும். கொடியானது செடியை ஒட்டி இருந்தால் தான் அந்த செடி கேட்கும். அந்த செடிக்குள்ளே இருக்கிற சத்து கொடிக்கு போகும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தயவு செய்து பாருங்கள், இன்னும் வசனம் இருக்குது. 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். பிதா குமாரன் ஆண்டவராகிய இயேசுவும் பிதாவும் நம்மில் சந்தோஷப்படுவார்கள். நாம கனி கொடுக்கிறவர்களாய் பிறருக்காக, பிறர் மீது கோபம் எரிச்சல் பெருமை பாராட்டது இல்லை, பிறருக்காக மனசாபப்பட்டு ஐயோ அவர்களுடைய நிந்தை மாறணுமே, இந்த பிரச்சனை ஓயணுமே, அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி விலகணுமே என்கிற ஆதங்கம்தான் கனி கொடுக்கிறது. பிதாவிடத்தில் கெஞ்சி ஆண்டவரை நம்பி வந்தார்களே, என்னப்பா செய்தீங்க, ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க, அவங்க எவ்வளவு துன்பப்படுகிறாங்க எங்கதை பரிந்து பேசுகிறது தான். நிச்சயமாய் அவர் போன இதில் சொன்னார், என்ன அப்படி கேட்கிறவர்களுக்கு செய்யப்படும் சொன்னார், செய்திருவார். ஆனால் கனி கொடுக்கிறது ஆண்டவர் தான். பேரு நமக்கு. நான் போனேன், கேட்டீங்களா? எல்லா சபைக்கு போனேன், கிடைக்கல. இந்த சபைக்கு போனேன், அவர் ஜெபம் பண்ணார், அற்புதம். பேரு நமக்கு. ஆனால் செய்கிறது பிதாவும் குமாரனும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 9வது வசனம் 9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்து சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, என்னுடைய சத்தியத்தை கேட்டு இந்த 6 காரியங்களிலும் நீ நிலைப்படுத்தி உன்னை உறுதிப்படுத்தினால், நான் மாத்திரமல்ல, என்னை நேசிக்கிற என் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நாங்களும் உங்களில் அன்பாய் நிலைத்திருப்போம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிதாவும் குமாரனும் நம்மளை நெருக்கி அன்பு செலுத்தி தோள் மேலே வச்சு சுமக்கும் போது பிசாசு செத்த நாய்க்கு நமக்கு மேலே என்ன அதிகாரங்க இருக்கும்? நமக்கு அங்கே வலிக்கு, இங்கே இடிக்கு, அங்கே பழகணும், இங்கே சோர்வு. ஏங்க அப்படி சொல்கிறோம்? வியாதியையும் பிரச்சனையும் சோதிப்பார் ஆண்டவர். சில காரியங்கள் பொன்னையும் வெள்ளியும் புடமிடுகிறது போல சுத்த பொன்னாக புடமிடுவார். அதுக்கும் வேற நிரந்தர வியாதி,
நிரந்தர வியாதி, எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி, எப்போ பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் 15 நாள் சும்மா இருப்போம், அடுத்த நாள் ஆஸ்பத்திரி. என்னது? இப்போ எங்கே நம்ம தவறு செய்கிறோம்? பிதா நமக்குள்ள இல்லை, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு இல்லை, தனித்து விடு இருக்கிறோம், அவருக்குள்ளே நிலைத்து இருக்கலை என்பதுதான் வெளிப்பாடு. அல்லேலூயா. படபடன்னு 4-5 வாசனம் சீக்கிரமாக. சங்கீதம் 89வது சங்கீதம் சீக்கிரம் போடுவோம். 3வது வசனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி. 4வது வசனம், என்னென்னைக்கு உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளை, இந்த சொற்பமான 6 காரியங்களை நிலைப்படுத்தினா உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம். தாவீதுக்கு ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். என்றென்றைக்கு உன் சந்ததியை நிலைப்படுத்தி, உனக்கு மாத்திரமல்ல, நீ செய்கிற கிரியையினால உன் தலைமுறைக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அது பூரணமானது. ஒருவனும் அதை பிடுங்கி கொண்டு போக முடியாது. அவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். அந்த 26வது வசனம், அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன் என்று, இரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். 27, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைத்தால் எவனும் அவனை ஒண்ணு அசைக்க முடியாது. நான் அவனை அவருக்காக, அவர் சொல்லுகிறதை கேட்டு நினைச்சிருக்கிறவளை நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். 28வது வசனம், என் கிருபையை என்றென்றைக்கு அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. 29 வாசிங்க. இதெல்லாம் வாக்காக எடுத்துக்கொள்ளுங்க. சமயாயிட்டுன்னு சொல்லி வேகமா பேசுறேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். எவ்வளவு வானம் எவ்வளவு உயர்வா இருக்கிறது, நம்ம சொப்பனம் கூட காண முடியாது. அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார், கனப்படுத்துவார், உயர்த்துவார். மனுஷன் கிரகிக்க முடியாது. ஆடி வாயப்படாது, இந்த பயிலுக்கு இந்த வருத்து அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க நம்ம கஷ்டப்படுறோம், துயரப்படுறோம், சங்கடப்படுறோம். சில நேரத்துலலாம் ஒத்தையில தனி எப்படி பார்க்குறோம், அப்படிலாம் திகைப்பாக தான் இருக்குது. கர்த்தர் ஆவியானவர் துணை செய்கிறார், சபை நடக்குது, காரியங்கள் வாய்க்க செய்கிறது. அல்லேலூயா. தனிமையில் அவர் விடவே மாட்டார். இத்தனை ஆசீர்வாதம். நீங்கள் வீட்டில் போய் சங்கீதம் 89 3 4 26 29 வரை குறிப்பெடுத்து வச்சுக்கிடுங்க. அதை சொல்லி செவம் பண்ணுங்க. அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறி செவம் பண்ணுங்க. 6 நிலை நிற்பதை குறித்து அதை கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. நிச்சயமாய் வாக்கு தந்தவர் உயிரோடு இருக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம், அவரின் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவர் அறியவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய உண்மை. அவரின் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மனசு வராது, வெட்டி போட்டாலும் வராது, வலிய வாய்ப்பு இலவசமா வந்தாலும் வராது. யோசேப்பு பெண்ணை தேடி போகல, பெண் அவனை தேடி வரா. ஒரு பெரிய போத்திபார் மனைவி, அவன் தேடி போகல, தேடி வந்த பிறகு உதறி தள்ளிவிட்டு ஓடினான். அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மனசு வராது. பாவம் செய்கிற மனுஷனும் அவரை காண மாட்டான். பாவத்தை தேடி போற கூட்டம் இருக்குது. செபிக்கிற நேரத்தில் பாவம் செய்கிற எவனும் அவரை காணும். எப்படிங்க காண முடியும்? அவருடைய பிரசனத்தை எப்படி உணர முடியும்? ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. தயவு செய்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்லும். நான்லாம் செல்வியெல்லாம் சில நேரங்களில் என்ன கோபம்,
ஒரு ஒரு தகப்பன் இல்லை, ஒரு எதிரியை போல தான் பேசுவேன். என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, நான் இல்லாத நேரம். அல்லேலூயா. இந்த பிள்ளை நான் உங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. அப்படி அல்ல, அது எல்லாத்தையும் பிடிக்கும். கடிந்து சொல்லணும், உணர்வு அடையணும். ஏன் உணர்வு? உனக்கு கொடுத்த தாளந்து இன்னைக்கும் போகும்போது சொன்னேன், மக்களே, கர்த்தர் உன்னை நினைச்சு உன்னை எதிர்பார்க்கிறத மனசுல வச்சுக்க. நீ பெந்தேகோஸ்து டிபிஎம் சபைக்கு போற, அங்க சாட்சி சொல்றா, செய்தி கொடுக்கறா, இங்க உனக்கு பங்கு இருக்கு. எப்பவும் மனசுல வச்சுக்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதாது, தேவனுக்கு பிள்ளையா இருக்கணும். அது நான் நேசிக்கிறதுனால அப்படி குத்தலா, எரிச்சலா, கோபமா பேசுவேன். அல்லேலூயா. என் மூத்த மகளை எனக்கு நல்லா பிடிக்கும். கேப்ரி கோபம், ஒழுங்கா இருக்கு. எப்போ தாத்தா ஊருக்கு போவிய? அது போனோன்னு கேட்கும். போய் 1 மணிக்கூர் தான் ஆயிருக்கும். எப்போ ஊருக்கு போவிய? அல்லேலூயா. அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன். அவங்க பாடி நினைப்பாங்க, இந்த ஆளு என்ன இப்படி தெரின்னு தெரிகிற வந்து 1 மணி நேரம் தான் நிற்பாங்க. எனக்கு அன்பானவர்களை, நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்கிறேன். மனம் திரும்பணும், மனம் மாறணும், நல்லா இருக்கணும். அதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க 24 அவருடைய கட்டளைகள் கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவினாலே அறிந்திருக்கிறோம். அதற்கு ரெக்கார்டு, அதுக்கு ஆதாரமே, அச்சாரமே அந்த ஆவின் பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அவருக்குள்ளே இருக்கிறோங்கிற அடையாளம். அந்த பிரசன்னம் நமக்குள்ளே இல்லைன்னா ஐயோ நம்ம வெறுமை. நான் பிறகு இருக்கிறேன், எனக்கு ஒரு பலகீனம், ஊழியம் செய்ய முடியல, பேச முடியல, இன்னொரு ஆளை கொண்டு வரேன்னா நான் ஆவியிலிருந்து விலகி இருக்கிறேன். அதுதான் உண்மை. ஆவியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க, முன்னால போல இல்லை, திருந்த ஆசைப்படுறீங்க, வேதம் வாசிக்க துடிக்கிறீங்க, ஆனாலும் சில கஷ்டம். ஆனால் கைவிட மாட்டார். உங்களை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்தாமல் விடவே மாட்டார். கடைசி வரை உன்னை திட்டுவார், உன்னை கோபப்படுத்துவார், உன்னை வார்த்தையால் கடிந்து கொள்வார், ஆனால் கைவிட மட்டும் மாட்டார். தயவு செய்து விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க, பயந்து விடாதீங்க. ஐயோ ஆண்டவர் என்ன ஒன்றும் செய்ய, என்ன நம்பிக்கையே இல்லையான அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. கடைசி வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் ஏமாற்றுகிற, இரக்கமுள்ள, கடிந்து கொள்ளுகிற தேவன், திட்டுகிற தேவன், ஏசுகிற தேவன், ஆனால் கைவிடாத தேவன், இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக 2 வசனம், மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 10, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறீங்க, ஆனாலும் சில வேளைகளில் உலக பிரகாரமான பிரச்சனை உங்களை மேற்கொள்ளுகிறது, நம்மை மேற்கொள்கிறது. நம்ம சிரமப்படுகிறோம், நம்ம வியாதிப்படுகிறோம், நமக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், குற்றம் காண்பார்கள், குறை சொல்லுவார்கள். இவ்வளோ வந்தா காலைல இவ்வளோ மொத்தலையா முடிச்சேன், அப்படியே ஒதுங்கி நிற்கிறது நம்ம இருதயம் துடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்களா, இரக்கமில்லாத மனுஷர்கள். நம்ம யதார்த்தமாக வீட்டை விட்டு வெளியே போவோம், ரோட்டில் போவோம், நம்மளை கண்டு ஒரு கூட்டம் அப்படி தலையை உள்ள எடுக்கும். எப்படிங்க இருக்கும்? இவெல்லாம் வாரா, ஒரு பிள்ளை இல்லாத சகோதரி போன இவெல்லாம் வாரா, அப்படியாய்ப்பட்ட உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நீ தேவனை நோக்கி பாரு, வெப்பராளப்படாத, அழாத. மனுஷர் உன்னை துக்கப்படுத்த நினைச்சு சங்கடப்படாத, அதுக்கு உனக்கு பிரதிபலன் கர்த்தர் வைத்திருக்கிறார். முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க பாரு. சோர்ந்து போய் மூலையில ஒடுங்கி விடாத. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் அப்படித்தானே இருக்க, நீ புலம்பாத. உன்னை அவர் நிலைநிறுத்துவார். உனக்கு தெரியும், உனக்கு வந்த இழப்பு தெரியும், உனக்கு வந்த கஷ்டம் தெரியும். தெய்வ பிள்ளையே, நம்ம திடப்படுவோம். கடைசியாக லூக்கா 22வது அதிகாரம் கடைசி வசனம்,
22வது அதிகாரம் 28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நமக்கு கடைசியாக கொடுக்கிற ஆசீர்வாதம் உச்சதமான மேன்மையான, ஒருவராலும் மாற்றவும் மறக்கவும் முடியாத பெரிய ஒரு மேன்மை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. தேவ பிள்ளையை கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் நிந்தையிலும் அவமானத்திலும் ஏமாற்றத்திலும் இழப்பிலும் சோர்விலும் இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டு முறுமுறுக்காம சோம்பல் செய்யாம கடமையை செய்து அவருக்காக காத்திருந்து செபித்து நித்தமும் இருந்தவர்கள் நாம சொல்லி அவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 29வது வசனம், அவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் இந்த பாவம் நிறைந்த மனுஷர்கள் மத்தியில் இருந்தாலும் நமக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறார். நமக்கென்று ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தனித்திருந்து செயல்படுகிறவர்களாய் இந்த உலக மனுஷர்களை வாழ்கிற கூட்டத்திலே இருந்தாலும், மீனானது கடல்ல வாழ்ந்தாலும் அதன் உப்பு அதற்குள் போகாதபடி அது தன்னை காத்து கொள்ளுகிறது போல எல்லா மனுஷரும் எல்லாத்தையும் எல்லாம் இருந்தும் மன நிம்மதி இல்லாமல் பதறும் போது, நீயோ தேவனுக்கென்று அவர் வைத்திருக்கிற ராஜ்யத்தை ஏற்படுத்தின போது நானும் உங்களுக்குள் ஏற்படுத்துகிறேன். தனி ஒரு சாதிக்கிறார். இந்த உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பரலோக நிச்சயத்திலும் அது உனக்கு ரெக்கார்டிக்கலாய் இலவசமாய் பூரணமாய் எல்லாருக்கும் கிடைக்காத மேன்மையை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். 30வது வசனம், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களில் மேல் உட்கார்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மேன்மை இப்போது நமக்கு விளங்காது. 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு வைத்திருக்கிற அன்பையும் உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அந்த பரலோக மேன்மை இப்போது நமக்கு புரியாது. அதை அனுபவிக்கும் போது தெரியும். பூலோகத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, எல்லா விதத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் என்னுடைய வார்த்தை என்னுடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து அதை கேட்க ஆவலாய் ஓடி வந்து சபையிலே நாட்டப்பட்டு இருந்தீர்களே, என்னுடையவர்கள் அல்லவா? அதனால நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே, அவருடைய பந்தியிலே 30 என் பந்தியிலே போஜனம் பண்ணி அவரோடு பந்தி இருக்கத்தக்கதாக. ஒரே இலையில 2 பேரும் சாப்பிடுவாங்க சில பாசம் மிகுந்தவங்க. அதே போல அவரு சாப்பிடுற அவரு பந்தியில போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கத்தக்கதாக பெரிய நியாயாதிபதியாய் பரிசுத்தவனாய் உண்மை உள்ளவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்கார்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பலாமா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு வார்த்தைகள் பிரியமா இருந்து? எனக்கு அன்பான தேவ பிள்ளை, தொடர்ந்து கர்த்தர் பேசுவார். தயவு செய்து நீங்கள் மட்டும் மடிக்காமல் இன்னும் ஒரு 8 நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதில் அங்கே கடக்கட்டு. ஒரு 1000 ரூபாய் இல்லை, ஒரு 5000 ரூபாயே நஷ்டம் வரட்டு, கடக்கட்டு. இல்லை உங்களுக்கு டெய்லி ஒரு 1000 ரூபாய் செலவு ஆகட்டு, அது கடக்கட்டு. அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையே போல இன்னும் 8 நாள் அவரு நமக்கு மேன்மைக்கு மேல மேன்மை. நம்ம துன்பத்தின் நாட்கள் 8 நாட்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. 10 நாள் துன்பப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது. நீ பல வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு சகோதரரே தெரியும், ஐயா 7 வருஷமா ஒரு சபைக்கு போயிட்டு இருக்க, எனக்கு விடுதலை. நான் சொன்னேன், நீ 7 வருஷம் போனால 8 நாள் இங்க வந்து பார். 7 வருஷம் எங்க இருக்குங்க, 8 நாட்கள் எங்கெங்க இருக்கு? விடுதலை எங்கேயோ, ஆவியானவர் அங்கேயோ, அங்கதான் விடுதலை. சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். நீ 8 நாள் ஆண்டவருக்கு கொடுத்து பாரு, உன் சிறையிருப்பை மாறு. இன்னைக்கு வரல, 7 வருஷம் தான் அவங்களுக்கு பெருசா இருக்கு. இன்னும் 10-20 வருஷம் அங்க இருப்பாங்க போல இருக்கு. தயவு செய்துங்க, எங்க விடுதலை தேடி போங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. நமக்காக பரிந்து பேசுகிற பிதாவின் ஆவியை கிறிஸ்து பெற்றிருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற ஊழியக்காரனை பிடித்து கொள்ளுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. அல்லேலூயா.
8 நாளைக்குள்ளே, அல்லேலூயா, 10 நாள் துன்பப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். 8 நாள் 11 நாளைக்குள்ளே நம்ம துன்பத்தை கர்த்தர் மாற்றப்படுறார். நன்றியப்பா ஆண்டவரே, நாங்கள் உத்தரவாதத்தோடு பேசுகிற எல்லாவற்றையும் உடைய செவிகள் கேட்டது. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் டேடி, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்கிற கொடியாய், தகப்பன் செடியாய், எங்களுக்கு ஆகாரம் ஊட்டுகிறவராய் இருக்கிற செடியின் கொடியாய் நாங்கள் உம்மீது படரணும் ஆண்டவரே, உமக்குள் நிலைத்திருக்கணும். இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, கர்த்தருடைய ஜீவன் உள்ள வார்த்தை. எங்கள் வாழ்நாட்களிலே எங்களை உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற, தகுதிப்படுத்துகிற, ஆசீர்வாதிக்கிற, உலகத்திலே உள்ள சகலத்தில் நன்மையாய் பெற்றுக்கொள்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை விட்டுவிடாதபடி இதிலே நிலைத்திருந்து சாதிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை, புகழ்ச்சியை மகிமைப்படுத்தி உமக்கு பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் உதவி செய்து விட்டதற்காக சோத்திரம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நீங்க செய்ய போற அற்புதங்களுக்காக இப்போதே ஆண்டவரே, இப்போதே ஆண்டவரே, இந்த இன்னும் 8 நாளைக்குள்ளே எங்க எல்லாரையும் நீங்க மேன்மைப்படுத்தி, நன்மைப்படுத்தி, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக ஆண்டவரே எங்களை டோட்டலியாக மாற்றி கனப்படுத்த போற தயவுக்காக சோத்திரம். இந்த அன்பை, ஆதரவை, கிருபையை, இரக்கத்தை, ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, சமாதானத்தை யாராவது இழந்து விடாதபடி, இந்த நாட்களை அசட்டை பண்ணி வீட்டிலே இருந்து விடாதபடி என் தேவனே, அந்த நாட்களை ஆண்டவரே கர்த்தருக்கென்று வந்து அதை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட தகப்பன் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். இருந்தவரும், இருக்கிறவரும், அதி சீக்கிரத்திலே வரப்போகிறவரும், எங்களை உமக்குள் நிலைநிறுத்துகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.